ஐயோ அப்பா, நான் கார்டு அவகிட்ட கொடுக்கவே இல்லப்பா. கார்டு எப்படி அவ கைக்கு போச்சுன்னு எனக்கு தெரியலப்பா. நான் துணி கடைக்கு போய் என்னாச்சுன்னு பாத்துட்டு வரேன். இதெல்லாம் பெத்ததுக்கு ஒரு கழுதையை பெற்றிருக்கலாம். உள்ளன்னு வந்து எனக்கு பிறந்திருக்கு பாரு. வந்து வாச்சது அப்படிதான், பிறந்தது அப்படி. ஏய், என்னடி பண்ணி வச்சிருக்க? என்ன மெசேஜ் வந்துச்சா? ஏய், விட்டுட்டு போக நினைச்சவர எப்படி விட்ட இடத்துக்கே வர வச்சேன் பாத்தியலா? என்ன காசு இல்லாம துணிக்கடையில அசிங்கப்பட்டு நிப்பேன்னு நினைச்சீங்களா? ஏய், என் கார்டை எப்படி எடுத்த? வீட்ல வச்சு உங்க பர்ஸ்ல இருந்து எடுத்தேன். ஓ, பாக்கெட் அடிக்கிறவனா நீ? இப்படி எல்லாம் பண்ண உனக்கு வெக்கமா இல்ல? துணிய வாங்க சொல்லிட்டு காசு கொடுக்காம ஓடுனீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? அம்மா, என் கார்டு பின் நம்பர் உனக்கு எப்படி தெரிஞ்சது? எந்த பைத்தியக்காரனாவது எல்லா பின் நம்பரையும் போன்ல போய் சேவ் பண்ணி வைப்பானா? அப்போ என்னோட எல்லா பின் நம்பரும் உனக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும். ஆனாலும் பாருங்க, நான் ஒரே ஒரு கார்டு தான் எடுத்திருக்கேன். ஏய், என் போன் எப்படி ஃபர்ஸ்ட் நீ அன்லாக் பண்ண? இன்னுமா உங்களுக்கு என்ன பத்தி புரியல? ஏய், 17,000 டி. உங்க அப்பா சம்பாத்தியம் நினைச்சியா? எதுக்கு இப்ப எங்க அப்பாவை இழுக்கிறீங்க? இங்க பாரு, மரியாதையா அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு என் காசை வாங்கிட்டு வா போ. ஓ, அப்ப உங்க பெரியப்பாக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? சரி, முதல்ல என் கார்டை கொடு. முடியாது. மரியாதையா சொல்றேன், கார்டை கொடு. முடியாதுன்னு சொன்னேன். இத பாருங்க, எனக்கும் செலவு இருக்கு. ஒவ்வொரு தடவையும் உங்க பெரியப்பாட்ட போய் என்னால நிக்க முடியாது. நான் அவர்கிட்ட சொல்லி, அவரு உங்ககிட்ட சொல்லி, கழுத்தை சுத்தி மூக்க தொடுறதெல்லாம் எனக்கு வேலைக்கு ஆகாது. இந்த கார்டு இனி என்கிட்ட தான் இருக்கும். என்கிட்ட இருந்து கார்டை எடுக்க முயற்சி பண்ணாலோ, இல்ல பின் நம்பரை மாத்த முயற்சி பண்ணாலோ, நான் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன். அன்னைக்கு பார்த்த எஸ்ஐ கிட்ட பேசுவேன். இந்த பாரு, இங்க வச்சு சீன் போடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நீங்க எம்பிட்டு சீன் போட்டாலும் அதை விட 10 மடங்கு சீன் நான் போடுவேன். ஜாக்கிரதை. ஆளை சுத்தின பாம்பு மாதிரி ஆயிட்டாலே. ரொம்ப ரொம்ப தப்பு கணக்கு போட்ட குமாரு. வாங்க, வண்டி எடுங்க. எம்பிட்டு நேரம் நிக்கிறது? உன்னை அப்படியே விட்டுருவேன் நினைக்காத. உனக்கு இருக்குடி ஒரு நாள் கச்சேரி. ஓ, பாட்டெல்லாம் வேற பாடுவீங்களா? சொல்லவே